கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 21:13, Matthew 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி மற்றும் எரேமியா தீர்க்கதரிசி ரெண்டையும் எடுத்து கர்த்தருடைய இருதயத்தையும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த குலைச்சலையும் காட்டக்கூடியதாக எழுதியிருக்கிறபடி எப்படி எழுதியிருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஃபைனல் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியதாக ஒரு எல்லா அதிகாரமும் எதற்கு இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு தான் இருக்குது. அதை காட்டும் விதமாக சொல்கிறாரு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும். ஏசாயா 56:7 சொல்லப்பட்டது. ஏன்னா தேவன் எல்லா தேச மக்களையும் வரவேற்கக்கூடியதாக, புறஜாதி மக்களும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக, அவர் அந்த ஜெப ஆலயத்திலிருந்து அவருடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கக்கூடியதாக. அப்போ தேவாலயத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன? தேவனோடு தொடர்பில் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் எல்லா புறஜாதி மக்களும் அங்கு வருவதற்கு, அதே சமயத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அதனால் ஜெப வீடும் என்று சொல்லக்கூடியதாக ஒரு தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? ஒரு இருதய துடிப்பு என்ன? கர்த்தரோடு இடைப்பட்டு வாழ்வது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன நோக்கத்திற்காய் தேவன் சொன்னார்? இங்கே என்னுடைய வீட்டில் எல்லாரும் எல்லா ஜனங்களும் என்னோட தொடர்பில் என்னோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். இது எரேமியா 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லக்கூடியது. கள்ளர் குகைன்னா என்ன? அதாவது திருடன் எங்கே போய் தனக்கு பாதுகாப்பாக ஒளிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சு? இவங்க செய்கிற அக்கிரமத்திற்கு தேவாலயம் ஒரு குகையாக மாறிடுச்சு. அதாவது நீங்கள் வெளியே குற்றம் பண்ணிட்டு இங்கே தேவாலயத்தில் ஒளிஞ்சு கொள்வது ஒன்று, ஆனால் எங்கே தேவன்கிட்ட வரணும்னு சொல்கிற இடமோ அதே இடத்தையே ஒரு கள்ளர் குகையாக மாற்றுவது என்பது மிகவும் கொடிதான காரியம். அதனால தான் இந்த 2 தரிசனத்தையும், ஏசாயாவினுடைய தரிசனம் என்னவா இருக்கு? எல்லா தேசங்களும் கர்த்தரோடு இடைபடக்கூடிய இடமா தேவனுடைய ஆலயம். ஆனால் எரேமியாவுடைய எச்சரிக்கை என்ன? நீங்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய முறையில் வாழுகிறேன் என்று சொல்லி ஒரு மாய்மான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை? நீங்கள் எரேமியா சொன்னது போல நீங்கள் எரேமியாவுடைய பதத்தை எடுத்துக்கிட்டீங்க. என்ன தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளலை. ஆனால் நீங்கள் என்ன எரேமியா சொன்னது போல நீங்கள் திருடர்களாக மாறிவிட்டீங்க. அப்போ ரெண்டையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்களேன். தேவனுடைய இருதயம் என்ன, ஆனால் உங்களுடைய அழுக்கு என்ன? இந்த ரெண்டையும் ரொம்ப அழகா நேர்த்தியாக கர்த்தர் சொல்லி, தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் மேலோங்கி நிற்கிறது, அதற்குத்தான் எல்லாம் அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அதில் சொல்லும்போது என்னுடைய வீடு, எங்க என்னுடைய வீடு இப்போ என்னவாயிருச்சு? கள்ளர் குகை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்களும் நானும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டோம். நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஏசாயா 43வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றார், நீ என்னுடையவன், ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? நம்ம ஒரு உண்மையாக ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு தேவாலய ஆராதனை என்பதனுடைய அடையாளம் என்ன? முதல்ல ஜெபம். அப்போ இங்கே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நான் எவ்வளோ அழகாக பாட்டு பாடுவேன், நான் எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுவேன், நான் எவ்வளோ அழகாக மியூசிக் போடுவேன். இல்லை, நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக தேவனோடு ஒரு உண்மையாக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. எனக்கு அருமையான ஜனங்களே, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் எங்கேயாவது ஒரு கெட்ட எண்ணம் இருந்து நீங்கள் அதை ஆவிக்குரிய முறையில் மறைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்களும் உங்களுடைய ஆலயத்தை ஒரு கள்ளர் குகையாக மாற்றி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை நீயே சோதித்துப்பார்.
உன் இருதயத்துக்குள்ள நீ எதையாவது வைத்து கொண்டு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வைத்து உன்னை நீயே மறைத்து கொண்டு இருக்கிறாயா? ஏன்னா நீங்க உங்க இருதயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராதபடி பாதுகாத்து கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். ஏன்னா நீங்க யாராக இருந்தாலும் ஏசாயா சொன்ன அந்த தரிசனத்தின் போல எல்லாரும் உங்களை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும். இல்ல இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளமா இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இருக்க நாம் கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை பாதுகாக்காம இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாமத்தை தூசிக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாறுதலையும், ஆண்டவரே உம்மை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ ஒரு கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.